அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. பஞ்சம சனி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது அது பஞ்சம சனி அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் 5ஆம் இடம் அப்படிங்கிற திரிகோண அமைப்புகள் அமர்றது அவ்வளோ சிறப்பை தரது இல்லை அப்படின்னாலும் கூட சில நன்மைகளையும் இங்கே உங்களுக்கு தந்துடுறாரு. அதனால் பெரிய கெடுபலன் மட்டுமே தான் தராரானா அப்படியும் இல்லை, சில நன்மைகளும் உங்களுக்கு இங்கே கிடச்சிருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா என்ன? பூர்வீகம், புத்திரஸ்தானம், காதல், விருப்பம், வளர்ச்சி, இதையெல்லாம் தரக்கூடிய இடம் 5 அப்படிங்கிறனால ஒரு மனிதனுடைய முக்கியமான இடங்களில் 1, 5, 9 அப்படி சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்லா இருந்ததுனாவே ஒரு ஜாதகர் சிறப்பாக வாழ்ந்துருவார், சிறப்பான அமைப்புகள் அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடங்கள் விருப்பம், வளர்ச்சிங்கிற இடங்களுக்கு இங்கே வரும் பொழுது என்னெல்லாம் பண்ணுவார் சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வளர்ச்சியில் கொஞ்சம் மந்த போக்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா அவர் மந்தகன் அப்படிங்கிற ஒரு நிலையும் பெறுவார். அதனால தான் அவருடைய பெயர்ச்சி காலங்கள் பார்த்திங்கன்னா 2.5 வருடம் ஆகுது. அதாவது சூரியன் ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 2.5 வருடங்கள் ஆகுது. அப்படிங்கிறதுனால அவரை மந்தத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு மெதுவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுத்துட்றாரு. பெரிய அளவில் அனைத்து பேருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அதிகப்படியான குழந்தை பேர் கொடுத்துருது, பெரிய அளவில் கெடுக்கிறதெல்லாம் இல்லை. அப்படிங்கிறதுனால 5ஆம் இடத்துல வரும் பொழுது குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை அதிகம் கொடுத்துட்றாரு. உங்களுடைய வளர்ச்சிகளில் மட்டும் ஒரு சிரமத்தை கொடுத்துட்றாரு. உங்களுடைய காதல் விருப்பம் இருந்ததுன்னா அதை கைகூடாமல் செய்கிறதுலையும் ஒரு வாய்ப்பை சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது செஞ்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம சனியாக வரும்பொழுது இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்றாரு அப்படிங்கலாம். அடுத்ததான் 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே 3ஆம் பார்வைக்கு நம்ம வலு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ திருமண வாழ்க்கையில் கை வச்சிடறாரு இந்த இடங்களுக்கு வரும்பொழுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7ஆம் இடத்துல வரும்பொழுது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இவர்களுக்கான விட்டு கொடுத்தல் கண்டிப்பாக அதிகம் இருக்கணும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் இந்த ஒரு 2.5 வருடங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை சாத்தியப்படுத்தி 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொடுத்துறதில்ல. அதனால் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு.
இப்போ 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வைக்கு வலு கம்மி இல்லைங்களா? அப்போ லாபஸ்தானத்தில் பெரிய அளவில் ஒரு கை வச்சுறதே கிடையாது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான லாபங்களை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் திட்டமிடலைன்னா அங்கே உங்களுடைய வளர்ச்சியும் முடக்கிடுவார். ஏன்னா அவர் அமர்ந்திருக்க இடங்களை கெடுப்பார் இல்லைங்களா? அப்போ 5ஆம் இடம்ங்கிறது வளர்ச்சியும் குறிக்கும். அதனால் நீங்கள் திட்டமிடுதல் மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டிங்கனாவே அது பெரிய அளவில் உங்களுக்கான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ குடும்பத்திற்குள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அதனால் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்கள் குடும்ப வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இல்லைன்னா உடல்நலக்குறைவு, தேவையில்லாத வம்புகள், அதன் மூலமாக செலவு, வருமானம் வர வழிக்கு இல்லை மந்தத்தனம், இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருந்துக்கிறது 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா இதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் 2.5 வருடம் இதற்கான வாழ்வியல் பரிகாரங்களாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க தெளிவாக பார்க்கலாம். அப்போ இவர் 5ஆம் இடத்துல வரும்பொழுது என்ன செய்யும்? உங்களுடைய குலதெய்வத்தை குறிச்சிருது இல்லைங்களா? 5ஆம் இடம் குலதெய்வத்துக்கான ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் அதிகமாக வழிபட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாக சனி பகவான் 5ல் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயே 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வங்களை எவ்வளவு பற்றி இருக்க பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி போக்கு மிக சிறப்பாகவே இருந்துருங்க. குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க, குழந்தை தாமதமாக இருக்குது எங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கிறவங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா மிக விரைவாகவே உங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது உங்களுடைய குலதெய்வம். அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாரு. அதனால் இந்த இடங்கள் உங்களுக்கு குழந்தை பேரில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். அதனால் குலதெய்வத்தை மட்டும் இறுக பிடிச்சிக்கங்க.